அடுத்த தேர்தலில் என்ன நடக்கும் பார்த்தா ஏடிஎம்கே அழிச்சிருவாங்க. கண்டிப்பாக அழிச்சிருவாங்க. அது வந்து அப்பட்டமாக தெரியுது எல்லாருக்கும். சின்ன குழந்தை கூட கேட்டால கூட சொல்லிடுவாங்க. இது வந்து பெரிய ஸ்ட்ராட்டஜிலாம் வச்சு பேசணும்னு அவசியமே கிடையாது. கண்டிப்பாக ஏடிஎம்கே அழிய போகுது. அதுக்கு ஒரு காரணம் பிஜேபி தான். பிஜேபி ஆளாத மாநிலங்களில் எப்படிலாம் ஆட்சியை பிடிக்கிறாங்க, எப்படிலாம் வந்து எம்எல்ஏஸ் விலைக்கு வாங்குறாங்க, அவங்க தலைமையில் ஒரு ஆட்சி எப்படி உருவாக்குறாங்கன்றது தான் அடுத்த பிளான் தமிழ்நாட்டில் பலிக்காதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. பட் நடந்துடுச்சுன்னா இவங்களுடைய அடுத்த தேர்தலில் விஜய் வந்து சப்போர்ட் பண்ணணும். இப்போ நாடாளுமன்ற தேர்தலில் விஜய் சப்போர்ட் பண்ணால் கூடுதல் வெற்றி அவங்களுக்கு பெறும். தமிழ்நாட்டிலேருந்து குறைந்தபட்சம் ஒரு 10லேருந்து 20 எம்பிக்களை உருவாக்கி டெல்லிக்கு அனுப்பணும். அதுதான் வந்து ஜெண்டாவோட மிகப்பெரிய ஒரு டார்கெட். ஏன்னா இங்கிருந்து பிஜேபி போகிறவங்க அதிகபட்சம் அப்படி தான் போயிட்டு இருந்தாங்க. அதுவே மிகப்பெரிய அசிங்கம். நாடாளுமன்றத்தில் விவாதத்தில் 0-0-0ன்னு ஒரு எம்பி போட்டு கிளிச்சிட்டாரு. இவங்க எங்கே வேணாலும் ஆளைய காட்டுறானுங்க, ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும் வேலை காட்ட முடியல, இவனுக்கு வேலை ஒட்ட கட் பண்ணிடுறாங்கன்னு சொல்லி ராகுல் காந்தி பெரிய கிளாஸை எடுத்தார். அது எவ்வளோ பெரிய அசிங்கம். முடியாதா? ஆமாம், அதை முடிச்சு காட்டணும். அதுக்கான ஸ்ட்ராட்டஜியை தான் வந்து அமித்ஷா செய்கிறாரு. அந்த வேலையை வந்து அழகாக அவர் நீட்டாக மூவ் பண்ணுறாரு. இந்த சிபிஐ விசாரணை, இவங்க வந்து நீதி கிடைக்கும் சிபிஐ விசாரணைன்னு சொல்லிட்டு தான் போனாங்க. ஆனால் அவங்க புலி வகையில் பிடிச்சிட்டதுக்கு பதிலாக அந்த முதல் வாயில்கிட்ட மாட்டிக்கினாங்க. இதுதான் உண்மை. இப்போ விஜய் மாட்டிக்கிட்டாரு. இந்த மாட்டிக்கினார் ஒருத்தருன்ற மாதிரி விஜய் வந்து மாட்டிக்கிட்டாரு.